வணக்கம் மக்களே. இந்த வீடியோ எதுக்காகன்னா, மேலே வீடியோ பாருங்கள். ரீசெண்டாக இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் தம்பி மைசூர் மரம் வெட்ட போய் இறந்துட்டார். என் தம்பி மட்டும் இல்லை, நம்ம கல்லுவாயில் மலையில் இந்த 1 மந்தில் ஒரு 7-8 பேர் கிட்ட இறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைசூருக்கு போயிட்டு மரம் வெட்ட மரம் மாறுறதுனாலையும் ரீல்ஸ் பார்க்குற ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் ரீல்ஸ் போடுறதுக்காக மரம் வெட்ட மரம் மாறும்போது இந்த மாதிரி டெத்து அதிகமாக நடக்குது. கை கால் முறை ஏற்படுது. நிறைய பேர் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. இந்த மாதிரி மைசூர் மரம் வெட்ட போகிறவங்க பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் தான் அதிகம் போகிறாங்க. 15-18 வயசுக்குள்ளே அதிகம் போகிறாங்க. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஏன் போகிறாங்கன்னா, எல்லாம் படிச்சிருக்காங்க, எல்லாம் டிகிரி முடிச்சிருக்காங்க. படிச்சுட்டு இங்கே நம்ம மலையில் போதுமான வேலைவாய்ப்பு இல்லாதனாலையும் சரியான வழிகாட்டு இல்லாதனாலையும் இந்த மாதிரி ஆண்டுதோறும் 10 டெத்துக்கு மேலே நடக்குது. வெளி மாநில வேலைக்கு போய் மரம் வெட்ட போய் இந்த மாதிரி டெத்து நடக்குது. இதெல்லாம் தடுக்கணுன்னா எங்கள் மக்களுக்காக நம்ம கல்வாய் மலையில் படித்தவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டரோ இல்லை ஸ்போர்ட்ஸில் கபடி, கிரிக்கெட், வாலிபால்னு விளையாடுறவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸு கிளப் வந்துச்சுன்னா அவங்க அது மூலிமா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகலாம். இல்லை ஸ்போர்ட்ஸில் நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். இவங்க ஒருத்தர் 2 பேர் வெற்றி கண்டுட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்வாய் மலை பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு அதிகம் பயிர் செய்கிறாங்க. அந்த மரவள்ளிக்கிழங்கை இங்கே கொள்முதல் பண்ணுற மாதிரியோ இல்லை மரவள்ளிக்கிழங்கு மில்லோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரம் ஏற்படும். சில பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது இல்லாமல் கடுக்கா தொழிற்சாலைன்னு ஒன்று பயன்பாட்டிலே கொண்டு வரல. அதை பயன்பாட்டு கொண்டு வரதுனாலையும் ஒரு சில பேருக்கு இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது நம்ம மலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட், கபடி, வாலிபால் நிறைய டேலண்டான பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு இங்கே சரியான ஒரு வழிகாட்டு இல்லாதனாலையும் சரியான பயிற்சி இல்லாதனாலையும் சரியான வேலைவாய்ப்பு நம்ம மலையில் இல்லாதனாலையும் வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி போகும்போது ஆண்டுக்கு 8-10 பேர் நம்ம கல்வாய் மலையிலே உயிர் சேதம் ஏற்படுது. இன்னும் நிறைய பேருக்கு கை கால் முறை ஏற்படுது. இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம மலையில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் அந்த மாதிரி வேணும். அது மட்டும் இல்லாமல் கடுக்கா தொழிற்சாலை அந்த மாதிரி சிறு சிறு தொழிற்சாலைகள், ஆயில் மில், கிழங்கு மில் கொண்டு வரதுனால இங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும். அது மூலிமா ஒரு சில பேரை வெளி மாநில வேலைக்கு அனுப்பாமல் இங்கே தங்க வைக்க முடியும். இந்த மாதிரி சிறு சிறு முயற்சி தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இது கவர்மெண்ட் கண்டிப்பாக எடுத்து எங்கள் மக்களுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணணும். எங்களோட கோரிக்கைலாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா எங்கள் மக்களோட வாழ்வாதாரம் மாறும். இன்னும் வர ஜென்ரேஷன் கண்டிப்பாக மாறுவாங்கன்னு நான் நம்புகிறோம். நன்றி.